இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த நாளில் இந்த வேளையில் இந்த மாதத்தை கர்த்தர் கொடுத்த அந்த தருணத்தினால கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம். இந்த 2 மாதங்களாய் கர்த்தர் நம்மை வழிநடத்தி நம்மளை பாதுகாத்த கர்த்தரை நாம் இன்னும் அதிகமாக நாம் ஸ்தோத்தரிப்போம். ஏன்னா கர்த்தர் கொடுத்த அந்த கிருபைகளுக்காக இந்த காலை நேரத்தில் ஒரு இடத்துல நான் வந்து பேசி கொண்டிருக்கிறேன். இங்கே கண்களுக்கு உங்களுக்கு தெரியுது என்னன்னு தெரியல. இங்கே அழகாக இந்த தாமரைகள், அது மாத்திரமில்லை பறவைகள், இங்கே நிறைய அதே போல் ஊர்வனைகள் நிறைய இங்கே காணப்படுறோம். ஒரு காலத்தில் அழகாக இருந்தது. இப்பொழுது பார்க்கும் பொழுது சில அங்கங்கே இந்த முட்கள் வேலிகள் வந்து நிறைய இருக்கிறத பார்க்க முடியும். இது இப்பயும் அழகாக தான் காட்சியளிக்கிறது. இங்கே வந்து பேசுகிற ஒரு நோக்கம் இருக்கிறது. கர்த்தர் படைத்த அழகு எவ்வளோ அழகாக கண்களால் ரசிக்க முடிகிறது பாருங்க. ஒருவேளை இந்த காணொளியில் பார்க்க முடியதே தெரியவில்லை. இந்த நாளில் கூட இந்த வேளையில் கர்த்தர் படைத்த அந்த அழகை ரசிப்பதற்காக நான் இங்கே வந்து பேசுகிறேன். இப்பொழுது பார்க்கும் பொழுது இந்த மாதத்தை முதல் நாளை கர்த்தர் கொடுத்தபடியினால் நம்ம கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். இந்த நாளில் இந்த மாதத்தில் நம்ம பார்க்கும் பொழுது அதாவது பார்க்க போவதாக்க ஜபத்தில் ஜெயம் பெறுங்கள். ஜெயம், நமக்கு ஒரு ஜெயம் கிடைக்கணும், ஒரு வெற்றி கிடைக்கணும். அப்போ அது யார் கொடுப்பார்னு பார்த்தா நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் நன்றாக தெரியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு ஜெயம் கொடுப்பார். அப்படி ஏதாவது வசனம் இருக்கான்னு சொல்லி பார்க்கும் பொழுது நீதிமொழிகள் 21 அதிகாரம் 31 வசனம், குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். அல்லேலூயா. இந்த நாளில் இந்த வார்த்தையை எடுத்துக்கொண்ட காரணம், இந்த மாதத்தில் அதிக பிள்ளைகள் எக்ஸாம் எழுத போகிறாங்க, அப்படி தானே? ஸோ அதனால் அவங்களுக்கு இதை கேட்குற ஒருத்தருக்கு ஒரு நல்ல ஒரு வார்த்தையாக இருக்கும். இது நம்ம தியானிக்கப்படும் பொழுது உண்மையாகவே ஒரு சந்தோஷம் இருக்குது. காரணம், குதிரையானது என்ன பண்ணும், யுத்தத்துக்கு அதை ஆயத்தப்படுத்துவாங்க. ராஜா ஒரு போருக்கு கடந்து போகும்போது, இல்லை யுத்த வீரர்கள் கடந்து போகும்பொழுது அதை யுத்தத்துக்கு என்ன பண்ணுவாங்க, முன்னாடி நாளே ஆயத்தப்படுத்தி கொள்ளுவாங்க. அப்படி ஆயத்தப்படுத்தும் போது அதில் நம்ம என்ன பண்ணுவாங்க, யுத்த வீரர்கள் ஜெயம் பெறுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் நம்ம செபிக்கிற பிள்ளைகள் இன்னும் ஜெபத்தில் நம்ம என்ன பண்ணணும், ஊக்கப்படுத்தணும், இன்னும் ஜெயம் பெற்றுக்கொள்ளணும். நம்ம செபிக்கிற ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெயம் பெற்றுக்கொள்ளவங்களாய் மாறணும். ஒருவேளை ஏதோ ஒரு காரியம் நமக்கு நடக்காமல் இருக்கலாம், நம்ம ஜெபித்து சோர்ந்து போய் கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள், உங்களுடைய ஜெபத்தில் ஒரு ஜெயம் கிடைக்கும். உங்களுக்கு ஒரு யுத்தமாக இருக்கிற நாட்களில் நிச்சயமாக ஜெயம் கிடைக்கும். கர்த்தருடைய வார்த்தை ஒன்றும் குறைவாய் போவதில்லை. அதனால் நீங்கள் ஏதோ ஒரு கவலையோடு ஒரு கலக்கத்தோடு நானும் ஜெபம் பண்ணி பார்த்தேன், எனக்கு ஒரு வெற்றியும் கிடைக்கல நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம். இந்த மாதத்தில் நிச்சயமாக ஜெயம் பெறுவீர்கள். நீங்கள் விசுவாசத்தோடு நீங்கள் இந்த மாதத்தில் இந்த மாதம் முடிவதுக்குள்ளே நீங்கள் ஒரு ஜெயம் பெற்றுக்கொள்ளுவீங்க. நிச்சயம் நடக்கும் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் இன்னும் நீங்கள் என்ன பண்ணுங்க, ஜெபத்தில் இன்னும் தரித்திருங்க. நிச்சயமாக ஜெயம் கொள்ளுவீங்க. ஜெபிக்கிற மனுஷனுக்கு தெரியும் எப்படி ஜெயம் பெற்றுக்கொள்வது என்பது. பாருங்க, அப்படி ஜெபத்தில் நம்ம நிச்சயமாக என்ன பண்ணுவோம், ஜெயம். ஏன்னா அவர் ஜெயம் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார், வெற்றி கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் வெற்றி வேந்தன் பிள்ளைகளாக இருக்கிறார். நம்ம வெற்றி வேந்தன் பிள்ளைகளாக நம்ம மாறுவதனால நம்ம ஜெபத்தில் நம்ம தரித்திருந்து நம்ம செபிக்கப்படும் பொழுது நமக்கு இந்த மாதத்தில் நிச்சயமாகவே ஜெயம் கிடைக்கும். குறிப்பாக படிக்கிற பிள்ளைகளுக்கு நம்ம ஜெபம் பண்ணணும். அவங்க எக்ஸாம் எழுத போகிறாங்க, ஒரு பயத்தோடு நடுக்கத்தோடு அல்ல, ஒரு யுத்தத்துக்கு போகிற போது எப்படி ஒரு கம்பீரமாய் கடந்து போவது போல, அப்படி ஒவ்வொரு பிள்ளைகளும், நம்முடைய ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகள், மற்ற பிள்ளைகளும் எல்லாரும் அப்படி தேர்வு எழுதப்படும் பொழுது குறிப்பாக எல்லாருக்காகவும் நம்ம ஜெபம் பண்ணணும்.
கர்த்தர் அற்புதம் செய்வார். நம்ம ஜெபம் பண்ணுவோமா? எங்களை கிருபையா நேசிக்கிற எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, இந்த நாளில் இந்த மாதத்தை நீங்கள் கொடுத்தீங்க. ஜெபத்தாலே ஜெயம் பெற்றுக்கொள்ள போகிறோம். நாங்கள் ஜெபிக்கிற மனுஷர்களாக இருக்கிறபடியினால் நாங்கள் ஜெபித்து நாங்கள் நிச்சயமாக ஜெயம் பெற்றுக்கொள்ளுவோம். ஆண்டவரே, நீங்கள் ஜெயத்தை கொடுக்கிற தேவன் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்ற அந்த வார்த்தையின்படி இந்த மாதத்தில் நீங்கள் ஆரம்பித்து கொடுத்த அந்த நாட்களுக்காக ஸ்தோத்திரம். நீங்கள் அப்படியே இதை நடத்தி கொடுப்பது மாத்திரம் இல்லை, இந்த மாதத்தில் நாங்கள் ஆண்டவர் ஆரம்பித்திருக்கிற இந்த ஜெபம் ஆண்டவரே, வர இந்த மாதம் கடைசி நாட்களில் நாங்கள் பெற்றுக்கொள்வோம் ஆண்டவர். இந்த மாதத்தில் நீங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு ஒரு ஜெயத்தை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்படியே அற்புதம் செய்து அதிசயங்களை காணப்பண்ணும். நீங்கள் கேட்ட அந்த ஜெபத்துக்காக, இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. இந்த மாதத்துக்காக நன்றி. எங்கள் வாழ்க்கையில் ஒரு ஜெபத்தை கேட்டு ஜெயம் கொடுக்கும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம். நாங்கள் வெற்றி வேந்தன் பிள்ளைகளாக இருக்கிறபடியினால் நாங்கள் ஜெயத்தை பெற்றுக்கொள்வோம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன்.